வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் கனமானது. ஒரு துயர சம்பவம் எப்படி ஒரு அரசாங்கத்தோட கொள்கைகள்ல, அதோட பொறுப்புக்கூறல் முறைகள்ல இருக்கிற ஆழமான சிக்கல்களை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுதுங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த எண் 41 இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல்ல நாம இழந்த 41 உயிர்களை இது குறிக்குது. இந்த சோகத்தோட தீவிரத்தை இது நமக்கு ஒவ்வொரு நொடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. சரி, இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். ஒரு அரசியல் கூட்டம் தடுத்திருக்க வேண்டிய ஒரு பெரிய சோகத்துல போய் முடியுதுன்னா அது எப்படி? இதுக்கு என்ன காரணம்? வாங்க, இதுக்கான பதில்களை தேடி கொஞ்சம் ஆழமா போவோம். இப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதாவது கரூர்ல நடந்த அந்த கூட்ட நெரிசலுக்கு நேரடியா என்னென்ன விஷயங்கள் காரணமா இருந்துச்சு, அங்க நடந்த உடனடி தவறுகள் என்னென்னு முதல்ல பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் காவல்துறை 11 பாதுகாப்பு நிபந்தனைகளை விதிச்சு கூட்டத்தை கட்டுப்படுத்த 517 போலீசாரையும் நிறுத்தியிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழக அமைப்பாளர்கள் அந்த அறிவுரைகளை வேணுனே காதுல வாங்கிக்கல. இதுல இருந்தே தெரியுது இல்லையா, விதிகளை மதிக்காதது எவ்வளோ பெரிய தப்புன்னு. இந்த டைம்லைன பாருங்க, ஒரு சின்ன தாமதம் எப்படி உயிரை பறிச்சிருக்குன்னு. தங்களோட அரசியல் பலத்தை காட்டணும்னு சொல்லி தலைவரோட வருகைய வேண்டுமென்றே தாமதப்படுத்தியிருக்காங்க. இதனால மக்கள் பல மணி நேரம் காத்து கிடந்து சோர்வு, தண்ணி இல்லாம தவிச்சு கடைசியில ஒரு பயங்கரமான கூட்ட நெரிசலுக்குள்ள சிக்கியிருக்காங்க. இந்த சோகத்தோட உண்மையான விலை ரொம்பவே அதிகம். குறிப்பா 16 பெண்களும் 9 குழந்தைகளும் இதுல பலியாகியிருக்காங்க. வந்தவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, ஏன் ஒரு டாய்லெட் வசதி கூட செஞ்சு தராதது அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களோட அப்பட்டமான தோல்வியை காட்டுது. இவ்வளவு பெரிய தவறுகள் நடந்திருக்கு. ஆனா இதுக்கு யாரு பொறுப்பு? இந்த உடனடி தோல்விகளுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? இந்த கேள்விதான் அடுத்ததா நம்ம பார்க்க போற குறைபாடுள்ள விசாரணை பத்தின விவாதத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த ஒரு மேற்கோள் நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது. இதுவும் மத்த விபத்துக்கள் மாதிரி காலப்போக்குல மறக்கப்பட்டுடுமா? இந்த ஒரு நிகழ்வை மட்டும் பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற தொடர்ச்சியான அலட்சியத்தை இது நமக்கு சுட்டிக்காட்டுது. இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். கரூர்ல நாம பார்த்த தோல்விகள் ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனி மட்டும்தான். இதே மாதிரி அலட்சியம் வேற எங்கெல்லாம் இருக்கு? உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற முதியோர் நலத்திட்டங்களோட நிலைய பாப்போம். இந்த சார்ட்ட பாருங்க. தமிழ்நாட்டுல இப்போ 75 லட்சம் மூத்த குடிமக்கள் இருக்காங்க. 2030க்குள்ள இது அப்படியே டபுள் ஆகி 1.5 கோடியா மாறும்னு சொல்றாங்க. அப்போ இந்த பிரச்சனையோட அவசரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? மூத்த குடிமக்களுக்கான மாநில கொள்கையை வெளியிட்டு 16 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஆனா அதை எப்படி செயல்படுத்த போறோங்கிற செயல்திட்டம் இன்னும் வரல. இது அரசாங்கத்தோட தாமதத்தை அப்பட்டமா காட்டுது. இந்த சார்ட் ஒரு அதிர்ச்சியான உண்மைய சொல்லுது. திட்டங்கள் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தகுதியுள்ள முதியவர்கள்ல 60% பேருக்கு எந்த உதவியும் போய் சேரல. கொள்கை போடுறதுக்கும் அதை உண்மையா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய இடைவெளி இருக்கு பாருங்க. சரி, இதுக்கு அரசாங்கத்தோட பதில் என்ன? அன்பு சோலை மையங்கள். கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா 75 லட்சம் முதியவர்களுக்கு வெறும் 25 சென்டர். நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. இது யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரிதான். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். களத்துல நடந்த தவறுகள், கொள்கை அளவில் இருக்கிற இடைவெளிகள்னு பார்த்துட்டோம். இப்போ இன்னும் ஒரு படி மேல போய் ஒட்டுமொத்த ஆளுகை அமைப்புல என்ன பிரச்சனை, இது சரி செய்ய முடியுமா, அத பத்தி பாப்போம். கரூர் மாதிரி ஒரு சோகம் நடந்தப்புறம் உடனடியா பாதுகாப்பு விதிகள் வந்திருக்கணும் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, ரொம்ப சாதாரணமான அவசியமான விதிகளை முன்மொழிஞ்சிருக்காங்க. ஆனா துயரம் நடந்து 40 நாளைக்கு மேலாகியும் அது இன்னும் வெறும் பேப்பர்ல தான் இருக்கு. இப்போ இந்த டேபிள கொஞ்சம் நடுநிலையா பாப்போம். அதிமுக நாமக்கல்ல கூட்டம் நடத்த அனுமதி கேட்டப்போ பொது பாதுகாப்பு காரணங்களை சொல்லி அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஆனா தவகுவுக்கு கரூர்ல அனுமதி கொடுத்திருக்காங்க. பாதுகாப்பு விதிகள் எல்லாருக்கும் ஒண்ணுதானா, இல்ல இதுல அரசியல் சார்பு இருக்கான்னு ஒரு கேள்வி இயல்பாவே எழும்புது. அது மட்டும் இல்ல, இந்த வழக்கு விசாரணை வெறும் 16 நாள்ல மாநில ஆணையத்துக்கிட்ட இருந்து சிபிஐக்கு மாத்தப்பட்டிருக்கு. இவ்வளவு சீக்கிரமா ஒரு விசாரணை கைமாறுதுன்னா ஆரம்ப கட்ட விசாரணையோட நேர்மை மேல இயல்பாவே சந்தேகம் வருது. பொறுப்பு கூறல்ல எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குன்னு இது காட்டுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கலாம். இது மாதிரி துயரங்கள்ல இருந்து நம்ம அமைப்புகள் எந்த பாடமும் கத்துக்கலன்னா இதுக்கு இறுதி வலையை கொடுக்க போறது யாரு? இந்த கேள்விய நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.